சின்னமரம் உங்க சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்க சேதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு தமிழ்ச்செல்விக்கு செக்அப் பண்ண போறாங்க. அந்த வயித்துல இருக்க குழந்தைய நான் கண்ணால பார்க்கணும் அப்படின்ற மாதிரியுமே சந்தோஷமா அந்த விஷயத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு அங்க உக்காந்துக்கிட்டு இருக்காங்க சேதுவும். அதுக்கப்புறம் தமிழ்கிட்டயுமே போய் பேசியிருப்பாங்க. தமிழ்கிட்ட அந்த குழந்தைய நான் பார்க்கணும், அதே மாதிரி அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு 13 மணி நேரம் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த 13 மணி நேரம் இந்த ஒரு நிமிஷத்துல ஓடிடாதா அப்படின்ற மாதிரியுமே இங்க சேது வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த நினச்சி இங்கே தமிழ்ச்செல்வியுமே சேது என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவர் மனசை புரிஞ்சிக்காம நான் அந்த விவாகரத்து விஷயத்த நான் யோசிச்சிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே நாளைக்கு சேது வேற வரேன்னு சொல்லியிருக்கான். சேது இந்த 2 குழந்தை விஷயத்த பார்த்துருவானோ அப்படின்ற மாதிரியுமே பயத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தா நாளைக்கு சேதுக்கிட்ட நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் இங்கே சாபுத்ரி தாமன்னு சொல்லிட்டு அங்கே காமேஷ் பிச்சைன்னு சொல்லிட்டு அங்கே கோயிலில் மீட் பண்ணியிருப்பாங்க. அவனை அந்த கோடீஸ்வரனை நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தாமரை யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்கே சாவித்திரியும் அங்கே தாமரை நீ எதுக்குமே கவலைப்படாத, அந்த கோடீஸ்வரனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுவும் இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஈஸ்வரியும் சித்ராவையும் நம்ம பாடாப்படுத்தணும். நம்ம முதல்ல அந்த காமேஷ் பிச்சையை நம்ம சரி பண்ணணும். ஏன்னா நீ அவனை உன் வலைக்குள்ளே விழ வைக்கணும். நாம் டெய்லியும் அந்த கோயிலுக்கு போய் அவனை மீட் பண்ணி பேசி நீ அவனை எப்படியாவது உன்னை காதலிக்க வச்சிரு. அப்போதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேறும். அந்த பணக்காரனை அந்த கோடீஸ்வரனை நம்ம கல்யாணம் பண்ணால் டெய்லியும் நம்ம கார்லேயே போயிட்டு வரலாம். நம்மளுக்கு காசுக்கு பஞ்சமே கிடையாது. நம்ம யார்கிட்டையுமே நின்றுக்கிட்டு எந்த ஒரு அசிங்கமும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியுமே அங்கே தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்கே கல்யாணமே நடக்கலை, அதுக்கு முன்னாடியே இமேஜ் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. உடனே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு மாதிரியுமே இமேஜினில் உக்காந்துக்கிட்டு இருக்க தாமரை. உடனே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் அவங்க 2 பேருக்கும் நம்ம போட்ட பிளான்குள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம போட்ட மாதிரி அந்த பிச்சைக்காரனை காமேஷ் பிச்சையை நம்ம எப்படியாவது தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா சந்தேகமே வரல. நம்மளுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நோக்கல, அவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் இதெல்லாம் தெரியாம அங்க சாவித்திரியும் தாமரையும் சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம அது சேதுவுமே தமிழ்ச்செல்வியை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி அப்பத்தான் நம்மளை வர வேணான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யார் நம்மளை வர வேணான்னு சொல்கிறதுக்கு? ஏன் பொண்டாட்டியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே அப்பத்தாவுமே வந்து சேது எதுக்காகடா நீ தமிழ்ச்செல்வி கூட வர, நாங்கள் தான் போகிறோம்ல, வசந்தியுமே வர, நீ எதுக்கு சேது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா வந்து சேது கிட்ட சொல்கிறாங்க. சேதுவுமே இதை கேட்டுட்டு அப்பத்தா நான் வரத்துல என்ன அப்பத்தா பிரச்சனை, என்னோட குழந்தைய நான் பார்க்கணும், அதனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே ஆகுவேன், ஃபர்ஸ்ட் செக்கப்லேயே நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் கோவத்தில் இருந்ததுனால அங்கே வர முடியாத ஆயிடுச்சு. ஆனால் இந்த டைம் நான் கண்டிப்பாக என்னோட குழந்தைய நான் பார்த்தே ஆகுவேன் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சேதுவுமே அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பத்தாக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இங்கே சேதுக்கு இந்த 2 குழந்தை விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போட்ட பிளான் எல்லாமே நாசமாயிடும் அப்படின்ற மாதிரியுமே அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, நம்ம சேதுக்கு இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும். சேதுக்கு மட்டும் தெரிஞ்சுட்டு சேதுக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியுமே அப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே கருப்பும் மாப்பிள்ள டைம் ஆயிடுச்சு மாப்பிள்ள, இங்கே தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வா, நம்ம செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கருப்புமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் ஏண்டா கருப்பு என்னடா டைம் ஆகிடுச்சு, நான் தான் இங்கே இருக்கேன்ல, ஹாஸ்பிட்டலில் நான் கால் பண்ணி பேசிட்டேன், இன்னும் ½ ஹவர் கழிச்சு போனால் கூட எந்த பிரச்சனையுமே இல்லை, நிதானம் நம்ம தான் போகலாம், என்ன அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா வந்து கருப்பு திட்டிக்கிட்டு இருக்க. உடனே கருப்பும் என்ன அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய சேது பார்க்க போகிறான், சேது அந்த குழந்தைய பார்த்தானா ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு மாதிரியுமே அங்கே கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே கேட்டுட்டு அப்பத்தாவும் அங்கே சைலண்டாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவால் எதுவுமே பேச முடியாது, எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் சேது அங்கே கண்டிப்பாக நான் வந்தே ஆகுவேன் அப்படின்ற மாதிரியுமே முடிவில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தனமும் தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு அக்கா சேது மாமா உன் மேலே ரொம்பவே உயிராக இருக்காருக்கா, உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கிட்டு வெளியே ரெடியாகி நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரு காத்தாலே எழுந்து நான் தமிழ்ச்செல்வியை செக்கப்புக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரியுமே சந்தோஷமா இருந்தாருக்கா. அவரை பார்க்குற போது எனக்கே சந்தோஷமா இருந்துச்சுக்கா. நீ சீக்கிரமா மனசு மாதிரி சேது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கா, எனக்கு அது பார்த்தாவே போதும்க்கா அப்படின்ற மாதிரியுமே தனம் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க
தமிழ்ச்செல்வியும் தனம் நீ அதை பற்றி எதுவுமே பேசாத, எனக்கு மனசு மாறினா நான் சேது கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறேன். அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்போவுமே மனசுக்குள்ளே தான் இருக்குது. அதை மறக்கிறதுக்கு நான் ரொம்பவே டைமையுமே எடுத்துக்கணும். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு எனக்கு இன்னமும் அதை சகிச்சிக்க முடியல. அவர் ஏதோ தெரியாமல் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ளே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்காதா அப்படின்னு மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வியும் தனத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே தனமும் சரிக்கா ஏதோ ஒன்று நீங்கள் அதை மன்னிக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கோ நீங்கள் ரொம்ப நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் சேது மாமா கூட சேர்ந்து மட்டும் வாழ்ந்துருங்கக்கா அப்படிங்கிற மாதிரியுமே தனம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவியாவுமே அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே போஸுக்கு அந்த மாலையுமே போட்டு விட்டுட்டு அங்கே போஸை திருத்தணும் அப்படின்றதுனால காவியா ஒரு பிளானாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே காவியா எந்த பிளான் ஓகே பண்ணாலுமே ஆனால் சேது திறந்துற மாதிரியே தெரியல. அங்கே செங்கல் சொல்லிக்க போனாரு, மயில்ன்ற பொண்ணை மீட் பண்ணி வசமா மாட்டிக்கிட்டாரு காவியா கிட்ட. ஆனா காவியாவுமே மனசுக்குள்ள இங்க போசுவை மனசு மாத்தி ஒழுங்கா திருந்த வச்சு சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி தான் காவியா மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க போஸு காவியா போடுற ரூல்ஸுக்கெல்லாம் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணுமா அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் இங்கே காவியாவை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே காவியா இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து போஸை ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இருக்க விடலை. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்க விடாமல் அங்கே செங்கல் சொல்லிக்கு வேலைக்கு அமிச்சதும் இல்லாமல் போஸை பாடப்படுத்திக்கிட்டு இருக்கா அந்த காவியாவை இந்த வீட்டை விட்டு நம்ம கூடிய சீக்கிரம் துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரியுமே நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே சித்ராவும் ஈஸ்வரியும். இங்கே காவியா இங்கே பிளானே வேற. ஏன்னா காவியா போடுற பிளானுக்கு இங்கே ராஜாங்கம் அப்பத்தா மோகனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஓகே தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா காவியா இங்கே ஒரு நல்ல விஷயந்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த நல்ல விஷயத்தெல்லாம் அங்கே போசுமே எடுத்துக்காம இங்கே கெட்ட விஷயமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காவியாவை நான் ஒரு நாளைக்கு சும்மாவே விட மாட்டேன், அவள் என்னை கஷ்டப்படுத்தின மாதிரி அவளை நான் ஒரு நாளாவது கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே போஸும். அதுக்கப்புறம் என்ன இங்கே சேதுக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்கே தமிழ்ச்செல்வியை காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் போகும்போது தமிழ்ச்செல்வி கிட்ட தமிழ் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைய நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தை சின்னசாக எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த குழந்தைய பார்க்குற மூமெண்ட்டே எனக்கு இப்போ நினச்சா கூட எனக்கு கையெல்லாம் புல்ல இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்கிறாரு. ஓனே இதை கேட்ட தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க. ஓனே இங்கே அப்பத்தாவும் சேது நீ அந்த குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா இங்கே லேடிஸ் மட்டும் தான் உள்ள அலோடு, ஜென்ட்ஸ் எல்லாம் அலோட் பண்ண மாட்டாங்க. நான் அந்த குழந்தைய பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து உனக்கு காமிக்கிறேன் ஓகேவா அப்படின்ற மாதிரியும் தான் அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா சொன்னதை கேட்டதும் இங்கே சேது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தா, உள்ள எல்லாருமே அலோடு, அவங்களோட ஹஸ்பண்டை எல்லாருமே அலோட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்பத்தா. அந்த உள்ளே போயிட்டு நான் அந்த குழந்தைய பார்க்க டாக்டர்கிட்ட போய் நான் அந்த விஷயத்த சொல்லி நான் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி தமிழ்ச்செல்வி வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.